சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்காத விதமா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், அவருடைய மகன் பென்னிஸ், இவங்க 2 பேரும் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு கடுமையாக தாக்கப்படுறாங்க. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து இருக்குது. ஜூன் 21ஆம் தேதி கோவில்பட்டி கிளைக்கரையில அடைக்கப்படுறாங்க. ஜூன் 22ஆம் தேதி நைட் 9 மணிக்கு மேல பென்னிஸ் அவர் உயிரிழந்திருக்காரு. அடுத்தத காலையில அவருடைய அப்பாவும் உயிரிழந்திருக்காரு. இந்த வழக்கு சம்பந்தமா மொத்தம் 10 போலீசார் கைது செய்யப்படுறாங்க. இதுல ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்திருக்காரு. மீதம் இருக்கிற 9 போலீசாரும் குற்றவாளி தான் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இரட்டை மரண தண்டனை வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு மனிதரை அடிச்சு கொல்லும் அளவுக்கு மனநிலைமை இருக்கிறவங்க இந்த நாட்டுல வாழ தகுதி இல்லாதவங்க அப்படின்னு இந்த தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. நாம தான் காக்கி சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு ஆணவத்துல ஆணவங்களுக்கு வேலை போய், குடும்பம் போய், வாழ்க்கை போய், உயிரை இழக்க போறாங்க. இந்த மாதிரி தப்பு பண்றவங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கும்.